சமீப காலமாக ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய பேசப்படுது. அது என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ அந்த போன் நம்ம எவ்வளோ வளைஞ்சிருக்கு, எவ்வளோ திரும்பி இருக்குது, எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குங்கிறத நம்ம எக்ஸ்ரே மூலம் கணிக்கிறோம். அதை கரெக்ட் பண்ணுறோம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷனில். ஸோ ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல இப்போ இதில் எவ்வளோ வளைஞ்சிருக்குதுன்னு நம்மளை எக்ஸ்ரேவில் தெரிஞ்சிருது. நிற்க வச்சு எடுக்கிறோம், ஒத்த காலில் எடுக்கிறோம், வளைய வச்சு எடுக்கிறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அதை நம்ம கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூட்டு எப்படி இருந்ததோ அப்படி நம்ம நேர்கோட்டில் அலைன்மெண்ட்டில் கொண்டு வரணும். இதுதான் பர்பஸ் ஆஃப் த சர்ஜரி. அதை எப்படி பண்ணுவோம்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சு மீட்டரை வச்சு அளந்து பண்ணிகிட்ருப்போம். இதை அடுத்தது நேவிகேஷன்னு சொல்லுவோம். அதில் பாயிண்ட் வச்சுட்டு வெளியிலேருந்து கேமரா பார்த்து இது கரெக்டாக டிகிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நியூ அட்வான்ஸ்டு ரொபாட்டிக்கில் இப்போ இந்த இடத்துல எவ்வளவு போன் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ 2 மில்லிமீட்டர் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் 2 மில்லிமீட்டர் ஸ்லாட் வச்சு சாலை கட் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக ரொபாட்டிக் ஆமே ஒரு 2 மில்லிமீட்டர் எடுக்கும். ஸோ வெரி வெரி ப்ரிசைஸ். அண்டு அதிகமாக போனை தேவையில்லாமல் கட் பண்ண தேவையில்லை. நாம் கட் பண்ணுறதுக்கு நிறைய மசில்ஸு இங்கே உள்ள ராடு விடுறது, ஐஎம் ராடிங்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சிடி முன்னாடியே பண்ணிடுறோம். அதில் வர இமேஜை வச்சு அழகாக மினிமலாக எடுத்துக்கலாம். ஸோ அக்யூரேட் ரிசெக்ஷன், மினிமல் ரிசெக்ஷன், குயிக் ரெக்கவரி, பர்ஃபெக்ட் ரிசெக்ஷன். அதனால் அது பர்டிகுலர்லி ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணுறப்ப இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நிறைய பேர்த்துக்கு இப்போ பண்ணியிருக்கிறோம். தே ஆர் வெரி வெரி ஹாப்பி.